இன்றே டவுன்லோட் செய்து உங்கள் ஃபேவரட் ஷோக்களை என்ஜாய் பண்ணுங்க. வீரா உன் லவ்ல விழணும். நீ இல்லாம வீராவுக்கு வாழ்க்கையே இல்லைன்னு ஒரு முடிவு எடுக்கணும். நான் கூட அப்படித்தானே முடிவு எடுத்தேன். வீராவை இந்த வீட்டுக்கு கொண்டு வர்ற பொறுப்பு வேற யாருகிட்டையும் இல்ல, உன்கிட்ட மட்டும்தான் இருக்கு. அதை ஒன்னாலதான் செஞ்சு காமிக்க முடியும். என்ன சொல்லுத? ட்ரை பண்ணி பாக்குறேன்னா. ஹேலே, உன் அண்ணன் சொல்றத கேளுல, நிச்சயம் அது நடக்கும். அம்மா நான் சொல்லுதேன்ல, அவனோட பேச்சு படி நீ நடந்துக்கும். என்ன? சரிம்மா. நான் சொன்னதை மறந்துடாதல. அதுபடி நீ நடந்தா நிச்சயம் வீரா உனக்குத்தான். கிளம்பு. சரி, நீ வால. அம்மா உங்ககிட்ட நிறைய பேச வேண்டியிருக்கு. சரிம்மா. நாளை காலையில வீராவை பார்க்க போனோம். நீ ரெடியாரு? இல்லே, என்னல இது? அந்த ராங்கி கறிய பார்க்க நான் உன் கூட வரணுமா? ஐயோ அப்பா, ஊருக்கு ஐடியா சொல்ற, என் ஐடியா உனக்கு புரியலையா? என்னலே, எதுக்கு சொல்லுத? நீ வந்தாதானே அவளை மிரட்டி தாலியை கொடுக்குறியா, இல்ல பஞ்சாயத்தை கூட்டுவான்னு அழுத்த நிறுத்தமா பேச முடியும்? இல்ல செவப்பாலா, அதையே நீ பேச்சனா அவளுக்கு காதல விழாதோ? ஏ லூசத்த, அந்த வீராவை பத்தி உனக்கு தெரியாது. நான் போய் பேசினா அவ சிரிச்சு சிரிச்சு பேசுறா. ஒருவேளை நான் மனசு மாறிடுவேணும்னு எனக்கு பயமா இருக்குல்ல. அப்பா பக்கத்துல இருந்தா தானே எனக்கு தைரியம் வரும். நிஜமா வேலை சொல்லுதே? இல்லே, என் மேல உனக்கு அம்புட்டு பாசமா? நான் உங்களை நம்பாம வேற யாரப்பா நம்புறது? அம்மா அண்ணிலாம் வந்தா நம்பவே முடியாதுப்பா. ஆமாமா, அதுவும் சரிதேன். வீரா வேணா வெளிப்பார்வைக்கு சிடுசிடுன்னு வேணா இருப்பா, ஆனா உள்ளுக்குள்ள எப்படி இருக்கான்னு தெரியுமா? எப்படில இருக்கா? எப்பன்னு இருக்கா அத்த? நீ வீட்டுக்கு வரப்போறியா இல்லையான்னு அழுத்தமா கூப்பிடுதா. அப்படியே பைக்ல ஏறி பின்னாடி வந்துருவா. அடி பாவி, இப்படி எல்லாம் பிளான் பண்ணிட்டு இருக்காளா அந்த போலீஸ்காரி? சரியான ஃப்ராடு தேவை. அப்படியே கோவப்படுற மாதிரி பாவலா காட்டி என்கிட்ட ஒட்டிக்கத்தான் அவ முயற்சியே பண்றா. நான் தான் அவளை கட் பண்ணி விட பாடா பட்டுக்கிட்டு இருக்கேன். இல்லே, தனியா போயிட்டு இந்த போலீஸ்காரி கிட்ட சிக்கிக்காத. எங்க போடுமோ அப்பாவையும் கூப்பிட்டு நானும் கூட வாரேன். ஆனா ஒரு நாளும் நீ தனியா போய் அந்த வீராவை பார்க்கவே கூடாது, சரியா? சரிப்பா, நான் காலையிலே டைம் சொல்றேன், நீ ரெடியாரு. நாம ரெண்டு பேரும் ஒன்னா போய் அவளை பாத்துருவோம். குட் நைட் பா. அத்த குட் நைட். குட் நைட், குட் நைட். இல்லை, அதான் சொல்லியிருக்கோம்ல, நான் இருக்கேன்ல, நான் பார்த்துக்கிட்டேன். அந்த அறிவை எப்படியாச்சும் வெளில கூட்டு வர்றது என் பொறுப்பு. நீ எது கவலைப்பட்டு இருக்கிய? ஏத்தா, நீ என்னத்துக்கு கவலைப்படுத? அறிவழகனை ஈஸியா விடுதலை பண்ணி வெளியில கொண்டு வந்துடலாம், அதுவும் கூடிய சீக்கிரமே. இல்லை அண்ணே, நிஜமாவா அண்ணே? எப்படின்னு ஏதாவது வழி கிடைச்சிருக்கா? அத்தா, பெரிய பெரிய வேலையெல்லாம் சைலண்டா நடந்துட்டு இருக்கு. அம்புட்டும் செட் பண்ணியாச்சு, நீ நிம்மதியாரு அத்தா. இல்லை, நீ ஏன் தொணன்னு பேசிட்டு இருக்க? இது சம்மந்தம் இல்லாம வாய மூட்டு சாப்பிடல. இல்ல சண்முகம், ரத்னா சாப்பிட மாட்டேன்னு சொல்லிச்சா, அதான். அண்ணே, என்னண்ணே இது? அண்ணே, என்ன நடந்துகிட்டு இருக்குன்னு சொல்ல மாட்டீங்களா? உண்மையிலேயே மாலதிய அந்த அறிவழகம் கொலை. என்ன சாப்பிடும் போது தொடர்ந்து பேசிக்கிட்டு பேசாம சாப்பிட மாட்டியா? இல்லை, அந்த ஆள் தான் ஏதோ வளருதானா, நீ வாயை கொடுத்துட்டே இருக்க. ஏதோ ஓசியில சாப்பாடு கிடைக்குதுன்னு உன்னை சந்தோஷப்படுத்துறதுக்காக 4 வார்த்தை சந்தோஷமா சொல்லிட்டு இருக்கா. நீ ஏன் போய் அவங்ககிட்ட பேச்சு கொடுத்துட்டு இருக்க? முதல்ல அந்த பொரியல் எடுத்து வைல. உங்க சன் கௌதம் மேல ஏதோ தப்பான கேஸ் இருக்கிறதா சொன்னா, அதனாலதான் அவன் எனக்கு தாலி கட்டினதாவும் சொன்னான். ஏன் பையன் மேல கேஸா? அப்படி என்ன கேஸா? அதான் மேடம், என்னாலேயே நம்ப முடியல. ஏதோ செக்ஷுவல் அபியூஸ் கேஸ்னு சொன்னா, மைனர் பொண்ணுங்களை ரேப் பண்ண கேஸா? அது பொய் தானே மேடம்? ஏமா, என் கௌதம் மூஞ்சிய பார்த்தா
ரேபிஸ்ட் மாதிரியா தெரியுது? சாச்சா நான் நம்பல மேடம். இருந்தாலும் உங்ககிட்ட ஒரு வார்த்தை சொல்லணும்னு. அப்படி கேஸ் இருந்திருந்தா இவ்ளோ நேரத்துக்கு பத்திரிக்கைக்காரங்களா எங்களை சும்மாவா விட்டுருப்பாங்க? ஏமா தெரியாம தான் கேக்குறேன். அப்படி ஒரு கேஸ் இருந்திருந்தா கௌதம் இப்படி சுதந்திரமா சுத்த முடியுமா? நீயே சொல்லு. அட ஆமால. எப்படியாவது உன் மனச மாத்தணும், அவனை நீ ஏத்துக்கணும். அதுக்காக என்னென்ன மாதிரியான கட்டுக்கதையெல்லாம் அவுத்து விட்டுருக்கான் பாத்தியா? ராஸ்கல் வாய் கூசாம என்கிட்டே சொல்லுதா மேடம்? இன்னும் என்னெல்லாம் போய் அவன் அவுத்து விட போறான்னு தெரியலையே. நான் நம்ப மாட்டேன் மேடம். சரிம்மா, நீ போ, உன் வேலையை போய் பாரு. எனக்கு முக்கியமான ஒரு கால் வருது. எஸ் மேடம். என்ன குரு, விசாரிச்சியா? மேடம், நீங்க சந்தேகப்பட்டது உண்மைதான் மேடம். ஒரு எடுபுடி கூட அந்த சண்முகம் கூடவே சுத்துவானே, அவன் பேர் கூட உடன்குடி. ஆமா, ஏதோ அங்கேயே பிறந்து வளர்ந்த மாதிரி ஓவரா சீன் போடுவானே, அவனே தான் மேடம். இங்க இருக்கிற ஒரு மெடிக்கல் ஷாப்ல ஒரு பண்டல் காட்டன் வாங்கியிருக்கான். சரி, உடனே அவனை போய் தூக்கு. ஓகே மேடம். எல இங்க எதுக்குல வந்த? ஒன்ன பார்க்க வரலையே, நான் இன்ஸ்பெக்டர் தான் பார்க்க வந்தேன். இன்ஸ்பெக்டர் இல்லையோ? இன்ஸ்பெக்டர் உனக்கு என்ன வேலை? கம்ப்ளைண்ட் கொடுக்க வந்திருக்கேன். தோ எழுதியே கொண்டு வந்திருக்கேன். கம்ப்ளைண்டா? ஆமா, என் வைஃப் இங்கதான் வேலை செய்றா. எனக்கும் என் வைஃபுக்கும் ஒரு சின்ன குட்டி பஞ்சாயத்து. 2 பேரும் உட்காந்து பேசினா சரியாயிடும். என் கூட பேசி அனுப்புவீங்கன்னு மனு கொடுக்க வந்திருக்கா. வேணால, போலீஸ் ஸ்டேஷன்ல வச்சு அடிச்சா உனக்கு தான் அசிங்கம். மரியாதையா போயிடு, அதுதான் உனக்கு நல்லது. ஏல, என் கூட சேர்ந்து உன்னை வாழவா கூப்பிடுதேன். செத்த நேரம் உட்காந்து என் கூட பேச மாட்டியா? அது கூடவா செய்ய மாட்ட? உன்ன மாதிரி ஒரு பொறுக்கிக்கு, ஒரு துரோகிக்கு எதுவும் செய்ய வேண்டிய அவசியம் எனக்கு இல்ல. ரொம்ப வேணாம், ஒரு 1/2 மணி நேரம். அம்புட்டு கூட வேணாம், ஒரு 10 நிமிஷம் வா. இதோ அந்த டீ கடை, அந்த டீ கடையில் உட்காந்து பேசுவோம். பேசினதுக்கு அப்புறமா உனக்கு கோவம் போலன்னு வச்சுக்கோயேன், நம்ம பிரிஞ்சிருவோம். என்ன சொல்ற? நீ என்னென்ன போய் சொல்லுவ, எப்படி எப்படி எல்லாம் டிசைனா என்னை ஏமாத்துவ, இதெல்லாமே எனக்கு புரிஞ்சு போச்சு. உன் கூட பேசனா தயாரா இல்ல. இப்ப கிளம்பி போவதியா இல்லையா? ஏம்ல இப்படி புடிவாதம் பிடிக்குத? உன் கூட பேசதானே கூப்பிடுதேன். உன் கையவா பிடிச்ச வீரா, நான் சொல்றது ஒரு நிமிஷம் கேளு. ஏ, கைய விடு. என்ன விடல? வீரா, நான் சொல்றது கேளு வீரா. இங்கேயும் வந்துட்டானா, இவன் பேச்ச வீரா நம்பிட்டானா நமக்கு தான் பிரச்சனையாயிடும். என்ன செய்யலாம்?